கூட்டணி அமைந்தால் நல்லது, வந்தால் வரவேற்போம், இல்லாட்டி வாழ்த்துவோம், அவ்வளோதான். அதற்காக தாவேக்கா வந்தால்தான் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில். ஆனால் ஓட்டுக்களை பிரிக்கிறது. ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கும் கேடு, தாவேக்காக்கும் கேடு, தாவேக்கா தொண்டர்களுக்கும் பிரச்சனை. என்றால் தனிப்பட்ட முறையில் உங்களை இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவங்க ஒரு கடுமையாக உங்களை விமர்சனம், தற்குறி, எந்த அளவுக்கு உங்களை கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ விமர்சிட்டாங்க. ஜனநாயக ரீதியில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், அவர்கள் மக்கள் ஆதரவை பெறும்போது ஆட்சிக்கு அமரலாம், அது மாற்றுக்கிறது. ஆனால் அவர் கட்சியாக ஆரம்பித்த கையோடைய தனிப்பட்ட முறையில் இவ்வளவு விமர்சனம் எதுக்கு? என்ன உங்களுக்கு பயம்? என்ன உங்களுக்கு பதட்டம்? நீங்கள் உதயநிதியும் முன்னாடி நடிகராக இருந்து தான் வந்தவர், அரசியலுக்கு வந்தவர். உதயநிதி முன்னாடி நடிகராக இருந்து வந்தவர் தானே. அதே போன்று தான் இவரும் நடிகராக இருந்து வர்றாரு. இது கூட்டம் பக்குவப்படாத கூட்டம் சொல்லுங்க. ஆனால் தற்கூறின இளைஞர்களை கொச்சப்படுத்தாதீங்க. அவர்களுக்கு முதல் குரல் கொடுத்தது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அதனால் இது அவர்கள் அழைப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எப்படினாலும் சரி, ஆனால் முடிவு எடுப்பது எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். கூட்டணியை பற்றி இறுதி முடிவு எடுப்பார். ஏற்கனவே சொல்கிறார் மெகா கூட்டணி அமையுண்டு. இப்போ நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு திமுகவில் பல கட்சிகளை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. குத்தகைக்கு இல்லை, சரி, ஏதோ ஒரு வகையில் பாஜக அதிமுக கூட்டணி எடுத்திருக்காங்களா, கூட்டணி அமைச்சிருக்காங்களா, இல்லை குத்தகை எடுத்திருக்காங்களா? இது யாரை குத்தகை எடுத்திருக்காங்க? ஒரு கூட்டணியை கொச்சப்படுத்துறது அப்படின்றது எப்படி ஏற்படுகிறது சார்? அதாவது சரி, நீங்கள் கேட்டது ஒரு கேள்வி. நான் கேட்கிறேன், இன்றைக்கும் தமிழக உரிமை சார்ந்த விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அதை எதிர்க்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் எந்த நிலைப்பாட்டை எதிர்த்திருக்குங்க? நீங்க காவிரிக்கு பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கோம் சார். 7.5% இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு நாங்களே ஜீவோ போட்டோம் சார். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன், இப்போ வேங்கை வயல் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு வேங்கை அமைதி ஆயிட்டாங்க. யாரு? கூட்டணி கட்சியில் விடுதலை சிறுத்தைகள். காமராஜர் பற்றி அவதூறாக பேசினார்கள். காங்கிரஸ் அதை பற்றி எந்த அளவுக்கு, அவர் திருச்சி வேலுச்சாமி மட்டும்தான் கொந்தளிச்சு பண்ணார். தூய்மை பணியாளர்களை பற்றி இன்றைக்கு எவ்வளோ அரெஸ்ட் பண்ணாங்க, சம்பளம் 23,000 15,000 குறைச்சாங்க. கம்யூனிஸ்டுகள் எங்கே போராட்டம்? சிறுபான்மை மக்கள், மசூதிகள் இடிக்கப்பட்டது, தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது, சிறுபான்மை இயக்கங்கள் என்ன போராடினாங்க. அப்போது நீங்கள் ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கும்போது உங்களுடைய உரிமை சார்ந்து எந்த பிரச்சனையும் நீங்கள் பேசுறதில்ல.